அனைவருக்கும் வணக்கம். நான் வித்யா, பெங்களூரில் இருந்து. திருக்குறள் கதைகள் கேட்கலாம் வாங்க. இன்று அதிகாரம் 27ல இருக்கக்கூடிய 8வது குறள், அதாவது 268வது குறள் என்னன்னு பார்க்கலாமா? தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். இதற்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தான் தனது என்ற பற்று நீங்கியவர்களை இந்த உலகம் புகழ்ந்து பாராட்டும் என்பதுதான் இந்த குறளுக்கான பொருள். அதாவது இதற்கான கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, கதைக்கான தலைப்பு பற்றறுக்கும் தவம். கதை இப்படி அமைது. நீலகண்டன் என்பவர் பூஞ்சோலை கிராமத்தினுடைய மிகப்பெரிய மனிதர்கள்ல ஒருவரா இருந்தார். வசதி படைத்த மிகப்பெரிய மனிதர் தான் அவரு. மற்றவர்களுக்கு உதவுதுல எப்பவுமே ரொம்ப வல்லவர் தான் நம்மளுடைய நீலகண்டன். அவருடைய 2 பிள்ளைகளுமே அவரை போலவே தாராள மனம் கொண்டவர்கள் தான். மனைவியை இழந்த பின்னும் தன் 2 மகன்களையும் மிகுந்த நற்குணம் கொண்டவர்களாகத்தான் வளர்த்து வந்தார் நம் நீலகண்டன். ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களை யாரையாவது பார்த்தா உடனே மனம் உவந்து உதவி செய்வது நீலகண்டனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். அதுல அவருக்கு இணை வேறு யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அதே கிராமத்துல மணிமாறன் என்றொரு கஞ்சனும் இருந்தான். அவனும் வசதி நிறைந்தவன் தான். ஆனா பிறருக்கு உதவுவதற்கு அவனுக்கு மனமே கிடையாது. அவ்வளவு பெரிய கஞ்சன் தான் இந்த மணிமாறன். தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் அவன் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் தான் நம்ம மணிமாறன். அதனால அவனை பற்றிய உயர்வான எண்ணம்ங்கிறது அந்த ஊர்ல யாருக்குமே இல்லை. மாறாக நம் நீலகண்டனோ தம்மிடம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிறருக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய மனம் கொண்டவர். துன்பப்படும் உயிர்களுக்கு எல்லாம் துரிதமா உதவி செய்யக்கூடிய மனம் கொண்டவர் தான் நீலகண்டன். நீலகண்டனிடம் வேலை செய்யக்கூடியவன் தான் ராமன். அவனுடைய குழந்தைக்கு அவசரமா இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய அதிக தொகை தேவைப்பட்டது. ஆனா ராமன் கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் கிடையாது. ராமனுடைய குழந்தையினுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போச்சு. அதனால அவனால வேலையில அதிக கவனம் செலுத்த முடியல. எப்போதுமே ஒரு கவலையோடவே இருந்தான். ஏண்டா, என்ன ஆச்சு உனக்கு? உடம்புக்கு ஏதும் முடியலையா ராமா என்றார் நீலகண்டன். ஒன்னும் இல்லைங்கய்யா என்று சுரத்தையே இல்லாமல் பதில் சொன்னான் ராமன். அடுத்த வாரம் அம்மாவோட நினைவு நாள் வருதுல்ல, நீதானே எப்பவும் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்வ. அதே மாதிரி இந்த வருஷமும் பண்ணிடு, சரியா என்று உரிமையோடு சொன்னார் நீலகண்டன். ராமன் அந்த வீட்டுல ஒரு வேலையாள் போல அல்ல, அவரோட குடும்பத்துல ஒருத்தனா தான் அங்க இருந்தான். பல வருடங்களாக அந்த வீட்டுல வேலை செய்து வரக்கூடியவர் தான் நம்ம ராமன். அந்த குடும்பத்துல ஒருத்தரை போலதான் அவனும். நீலகண்டனுடைய எல்லா வரவு செலவும் ராமனுக்கு தெரியும். எப்போதுமே அவரோட மனைவியின் நினைவு நாளுக்காக அவர் ஒரு மிகப்பெரிய தொகையை சேர்த்து வச்சிருப்பார். மிகச் சிறப்பா அதனை செய்ய வேண்டும் என்பதுல அதிக கவனம் கொண்டிருப்பாரு நம்ம நீலகண்டன். அவரின் மகன்களுக்கும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அதிக கவனம் உண்டு. அம்மாவனுடைய நினைவு நாளை மிகச் சிறப்பா செய்யணுங்கிறதுல எப்பொழுதுமே ரொம்ப எச்சரிக்கையாவும் ரொம்ப கவனமாவும் இருப்பாங்க அவங்களுடைய மகன்கள் கூட. பல வருடமாக அங்கேயே வேலை செய்யறதுனால இதனை ரொம்ப நல்லா வச்சிருந்தாரு நம்ம ராமன். 2 நாட்கள்ல நீலகண்டனுடைய மனைவிக்கு நினைவு நாள். அதனால தன்னுடைய மகனோட உடல்நிலைய பத்தி ராமன் நீலகண்டன் கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு முடிவு செஞ்சிருந்தாரு. அதனால அவர்கிட்ட சொல்லவும் இல்லை. ஆனாலும் அவருடைய அடி மனசுல தன்னுடைய மகனை பற்றின ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. மிகவும் கவலையோடவே காணப்பட்டார் நம்ம ராமன். நினைவு நாள் பற்றிய சிந்தனையில அதை சரியா கவனிக்க தவறிட்டாரு நம்ம நீலகண்டன். அன்று இரவு மறுநாள் பூஜைக்கான வேலைகளை எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொண்டுட்டு இருந்தார் ராமன். அப்போது அவனுடைய பக்கத்து வீட்டுக்கார நண்பன் ஓடி வந்தான். ராமா, உன் பையன் பேச்சு மூச்சில்லாம ஆயிட்டான்டா. உன் பொண்டாட்டி உம்ம கையோட கூட்டி வர சொல்லுச்சு. அதை கேட்ட உடனே ஓட்டமும் நடையுமா விரைந்து சென்றான் ராமன். அப்புறமாதான் இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு நீலகண்டன். தன் மனைவியினுடைய நினைவு நாளுக்காக செய்ய வச்சிருந்த அவ்வளவு பெரிய தொகையையும் ஒரு கணம் கூட யோசிக்காம உடனடியா எடுத்து தந்தாரு.
அதை அறிந்த அவர்கள் மகன் கூட ரொம்ப மகிழ்ச்சியோட இத சம்மதம் சொல்லிட்டாங்க. சரிப்பா, நம்ம வீட்டுல எவ்வளவு வருஷமா வேலை செய்யறாரு ராமன், அவருடைய குழந்தைக்கு ஒண்ணுன்னா நம்ம தானே செய்யணும், நீங்க எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இந்த விஷயத்த செஞ்சாங்க. அந்த உதவிய 3 பேருமா சேர்ந்து செஞ்சாங்க. இந்த விஷயத்த தன்னிடம் சொல்லாம விட்டதுக்காக ராமன் கிட்ட ஒரு சின்ன செல்லமான ஒரு கோபத்தையும் காட்டினாரு அவரு. இதை பற்றி அறிந்த ஊரார்கள் நீலகண்டனை ரொம்ப மனதார பாராட்டினாங்க. ராமனுடைய குழந்தை இப்ப பிழைச்சிட்டாரு. ஆனா இந்த கடுகளவும் சுயநலம் இல்லாத நீலகண்டனுடைய செய்கையை பார்த்து அதே ஊர்ல கஞ்சனா இருந்த மணிமாறன் ரொம்பவுமே பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. எப்படி இவரால இப்படி இருக்க முடியுது, தனக்குன்னு வச்சிருந்ததை கூட எடுத்து இப்படி செலவு செய்ய முடியுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வியந்து போனாரு. ஒரு கட்டத்துல அதை பத்தின ஒரு சிந்தனை வரும் இல்லைங்களா, நம்மளால முடியல, நம்மகிட்டயும் அவ்வளவு பணம் இருக்கு, ஏன் நம்மளால இந்த விஷயம் முடியல அப்படின்னு தோணும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்டயே கேட்கணுங்கிற ஒரு உந்துதலை ஏற்படுத்துச்சு. எல்லாவற்றையும் எப்படிப்பா இப்படி எல்லாருக்காகவும் பகிர்ந்தளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு அவர்கிட்டயே போய் நேரடியா கேட்கிறாரு. அப்ப மணிமாறனுக்கு ரொம்ப அழகா ரொம்ப பொறுமையா பக்குவப்பட்ட நிலையில நம்ம நீலகண்டன் பதில் சொல்றாரு. தன்னிலை அறிய முற்பட்டுட்டோம் அப்படின்னம்னா நிச்சயமா நமக்கு பற்றற்ற நிலை வந்துரும். அதாவது எதுவுமே நம்மளது இல்ல அப்படிங்கிற அந்த நிலைமை வந்துரும். இந்த பற்றற்ற மனநிலை வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா எதன் மூலியமா அது கிடைக்கப்பெறும் அப்படின்னா தவப்பயிற்சி மூலியமா தான் கிடைக்கப்பெறும். முறையான தவம் செய்யும் பொழுது நிச்சயமா இந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது நமக்கு கைகூடி வரும் என்பதை ரொம்ப அழகா சொல்றாரு. அப்படி கூட இருக்க முடியுமான்னு ஆச்சரியப்பட்டு போறாரு மணிமாறன். ஆமா, நிச்சயமா தவ பயிற்சிங்கிறது நமக்கு அந்த பற்றற்ற நிலையை கொடுக்கும். பற்று அறுக்கக்கூடியதுதான் தவம். இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவம்ங்கிறது ஏதோ ஒரு முனிவர்களும் ரிஷிகளும் செய்யக்கூடிய விஷயம் நாம நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டுமே நம்ம இந்த மாதிரியான பயிற்சிகளை, முறையான பயிற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னம்னா நிச்சயமா அது நமக்கு கைகூடி வரதான் பெறும் அப்படிங்கிற விளக்கத்தை ரொம்ப பொறுமையா நீலகண்டன் சொல்றாரு. மணிமாறனுக்கும் இது சரின்னு தான் படுது. இவ்வளவு பணம் இருந்தும் நமக்கு அந்த எண்ணம் வரலையே, சரி அந்த எண்ணம் வர்றதுக்காக நம்ம இந்த பயிற்சியை செய்துதான் பார்க்கலாமே அப்படின்னு மணிமாறனும் தவம் செய்ய முடிவு செய்யறாரு. அதத்தான் தான் அது செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த பற்று அறுக்கக்கூடிய நிலை அவருக்கும் வர தொடங்குது. அதுல அவர் புரிஞ்சுக்கிறாரு, ஆம், இந்த தான் தனது என்ற பற்று நீங்கியவர்களை இந்த உலகம் புகழ்ந்து பாராட்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா நம்ம மணிமாறனும் புரிஞ்சுக்கிறாரு. அதைத்தான் நம்ம வள்ளுவ பெருந்தகை இந்த 268வது குறள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்று. ஆகவே இந்த தவப்பயிற்சியை மேற்கொண்டு பற்றற்ற நிலையை அடைய நாமும் முயற்சி செய்யலாம் இல்லைங்களா? மற்றும் ஒரு கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.